ஸ்வபாவசின்மயானந்தம் கிருபாபூர்ணம். சிவசூத்திரம் ஞானத்திற்கான அறிவியல் என்கிறீர்கள். ஆனால் அதை சிவன் மடியில் அமர்ந்து வென்ற தேவியோ பக்தியின் வடிவம். பக்திக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்? அருமையான கேள்வி. பக்தியை அறிவியலாகவும் அறிவியலின் உச்சத்தை பக்தியாகவும் மாற்றுகின்ற முயற்சியில் முதன்முறையாக வெற்றியடைந்தவர் ஈஸ்வரன். இந்த அறிவியலும் அனுபவமும் தனித்தனியாகவே இருந்து வந்தது. இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் இணைக்க முடியாத பாலங்களாகவே இருந்து வந்தன. இதை முதன்முறையாக இணைத்தவன் ஈஸ்வரன். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. சிவசூத்திரம் சொல்லப்படுவதற்கு முன்பு வரை ஞான அனுபவம் ஏதோ ஒரு விபத்தாகத்தான் இருந்ததே தவிர அறிவியலாக மாறவில்லை. எப்படி அந்த எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. முதல் முறையாக இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சில விஷயங்களை செய்தால் அந்த எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நடப்பதற்கான சூழலை நம்மால் உருவாக்கிவிட முடியும் அப்படின்னு வகுத்தவரே ஈஸ்வரன் தான். நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ரோஜா விதை போட்டு உரமிட்டு நீரிட்டு நீரூற்றி சரியான தட்பவெப்ப நிலையை பாதுகாத்தோமானால் ரோஜா மலர்வதற்கான சூழலை நாம் ஏற்படுத்தி விடுவோம். அது இல்லாமல் விபத்தாக ரோஜா வளர வேண்டும் என்று நினைத்தால் அது ரொம்ப கம்மியாத்தான் இருக்கும். இப்ப இந்த சூழலை உருவாக்குறதால ரோஜாவை உருவாக்குறதுக்கான எல்லாத்தையும் நாம செஞ்சிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. ஆனா ரோஜாவை உருவாக்குகின்ற அறிவியல் இதுதான். இதுக்கு மேல சில விஷயங்கள் தானா நடந்தாகணும். அந்த தானா நடக்கின்ற விஷயங்களையும் நடத்துபவரைத்தான் ஞான சத்குருன்னு சொல்றோம். அதுதான் ஞான சத்குரு. அவர் ஞான குருநாதன். அது நமக்கு அப்பாற்பட்டது. ஆனா நம்மால முடிகிற விஷயங்களை மிக தெளிவாக செய்கின்ற அறிவியலை ஈஸ்வரன் நமக்கு அளித்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோஜா வளரணும் அப்படின்னா ஈஸ்வரன் சிவசூத்திரம் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோஜா வளரணும், அது விபத்தா மட்டும்தான் வளர முடியும். ஏதோ ஒரு ரோஜா தானாவே வேறுபிடித்து இன்னொரு இடத்துல வளர்ந்தால் உண்டு, இல்லைன்னா கிடையாது. முதல் முறையாக மிக அதிகபட்சமாக எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய முடியும். இப்போ இந்த அறிவியல்லையும் இது எல்லாத்தையும் செஞ்சாதான் ரோஜா மலர முடியும். வெறுமனே இந்த அறிவியலை படிச்சுட்டு விட்டா செய்ய முடியாது. ஆனா இதை செய்தால் இது மலர்வதற்கான சூழ்நிலை ஏற்படுத்துவோங்கிற அளவுக்கு கூட இது அறிவியலாக இல்லாமல் இருந்தது. அந்த அளவுக்கே இந்த அறிவியலை வகுத்தது ஈஸ்வரன் தான். முதன் முறையாக ஞானத்தின் அனுபூதியை, சத்தியத்தின் உணர்வை அடைவதற்கான பாதையை அறிவியலாக ஈஸ்வரன் வகுத்து வைத்தார். கேட்டிருக்கீங்க, பக்திக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்னு. உண்மையான பக்தியும் உண்மையான அறிவியலும் ஒன்றைத்தான் காட்டுகிறது. மேம்போக்கான புரிந்து கொள்ளாத அறிவியலும் மேம்போக்கான புரிந்து கொள்ளாத பக்தியும் தான் தனித்தனியாக நிற்கின்றது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானி தெளிவா சொல்றாரு, அறிவியல் எங்கு முடிகிறதோ அங்குதான் ஆன்மீகம் துவங்குகிறது. இங்க ஒரு இடத்துக்கு மேல சொல்றாரு ஐன்ஸ்டீன், இதுக்கு மேல அறிவியலால விடை சொல்ல முடியாது, ஆன்மீகத்தால மிஸ்டிக்ஸ் ஞானிகளால தான் சொல்ல முடியும்னு சொல்லிடுறாரு. இதுக்கு மேல அந்த இன்டென்ஸான விஷுவலைசேஷன் இருக்கிறவங்களால தான்
இதை உணர முடியும்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அறிவியல் எல்லாம் தாண்டி பக்தி உணர்வு ஆழத்திற்குள் நம்மை அழைத்து செல்ல முடியும்னு சொல்றாரு. உண்மையில எவ்வளவு தூரம் அந்த அறிவியல் போக முடியும் அவ்வளவு தூரம் அதை யூஸ் பண்ணணும். அதுக்கு மேல பக்திக்குள்ள மாறிக்கணும். இந்த பக்திக்குள்ள தானாவே அந்த அறிவியல் முழுகடிச்சிடும் நம்மளை. இங்கிருந்து அமெரிக்கா போகணும்னா ஏர்போர்ட் விமான நிலையம் வரைக்கும் வண்டியில் போகணும். அதுக்கு மேலே விமானத்தில் ஏறிடணும். நாம் போக வேண்டியது அமெரிக்காவுக்கு. வண்டியில் ஏன் சாமி ஏறணும் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? வண்டி போகிற வரைக்கும் வண்டி போய் ஆகணும், கார் போகிற வரைக்கும் கார் போய் ஆகணும், அதுக்கு மேலே விமானத்தில் ஏற முடியும். அந்த மாதிரி தான் இங்கே பக்திக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குற கேள்வி. நான் ஏன் பக்தி அடைகிறதுக்காக பக்தியை அடைய வேண்டியது என்னுடைய கடமை, நான் ஏன் அறிவியலை பற்றி கவலைப்படணும்னு நினைக்கிறது இல்லை. எவ்வளவு தூரம் அது தேவைப்படுகிறதோ அந்த வண்டியை உபயோகப்படுத்துவது. இந்த ஈஸ்வரன் ஞானத்திற்கான அறிவியலை பக்தியின் வடிவான தேவிக்கு உணர்த்துவதன் மூலமாக இரண்டையும் ஒன்றாக்குகிறார், இரண்டிற்கும் முழுமைத்தன்மை அளிக்கின்றார், இரண்டையும் சத்தியத்தை வழிகாட்டும் மார்க்கங்களாக மாற்றுகிறார். அந்த சூழலை பார்த்தீங்கன்னா அருமையா ஈசனும் தேவியும் இருக்கிறதே இனிமையான ஒரு அன்பு பிடியில், பக்தியின் கலப்பில். அந்த இடத்துல இந்த அறிவியலை ஈசன் அளிப்பதற்கு காரணமே அறிவியலில், அதாவது சாதாரண பட்டறிவில் இருக்கின்ற மக்களுக்கு கூட பக்தி சாத்தியம்ங்கிற சத்தியத்தை உணர்த்துவதற்காகவும் அந்த வழிகளை சொல்வதற்காகவும் தான். அதனால உண்மையான பக்தியின் வடிவமான தேவிக்கு மட்டும்தான் இந்த ஞானத்தின் அறிவியல் சொல்லப்பட இயலும். வேற யாருக்கும் அந்த அறிவியல் சொல்லப்பட இயலாது. பக்தியின் உச்சியில தான் அறிவியலை கூட புரிந்து கொள்ள முடியும். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. அறிவியல் விஞ்ஞானிகளுடைய கருத்துக்களை கூட அவர்கள் மீது ஒரு பற்றும் அன்பும் ஏற்பட்டவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஐன்ஸ்டீன் அவருடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, சார்பியல் விதிகளை சொன்னப்போ உலகத்தில் சில பேரால் மட்டும்தான் அதை புரிஞ்சிக்கவே முடிஞ்சுதான். காரணம் என்னன்னா, சில பேரால் மட்டும்தான் அவர் மீது ஒரு சிம்பத்தியோடு அவரை பார்க்க முடிஞ்சது. ஒரு முக்கியமான விஷயம், அந்த சொல்லுகின்ற நபர் மீது உங்களுக்கு சிம்பத்தி ஏற்படும் பொழுதுதான் அந்த சொல்லப்படுகிற கருத்தை வாங்குற அளவுக்கு நீங்க மெச்சூர்டாவே ஆவீங்க. தேவியால மட்டும்தான் ஈஸ்வரன் மீது அன்பு செலுத்த முடியும். ஏன்னா தேவியால மட்டும்தான் ஈஸ்வரனுடைய அந்த பல பரிமாணங்களை புரிந்து கொள்ளவே முடியும். ஈசன் மேல அன்பு செலுத்துற தேவியால மட்டும்தான் ஈசன் வெளிப்படுத்துகிற அறிவியலையும் உள்வாங்க முடியும். ஐன்ஸ்டீன் மேல சிம்பத்தியோட பார்க்கிற ஒரு விஞ்ஞானியால தான் ஐன்ஸ்டீன் சொல்ற சத்தியத்தையும் உள்வாங்க முடியும். ஏன்னா ஒரு அளவிற்காவது அவர்கள் மீது ஈடுபாடு ஏற்படுகிற அளவுக்கு அவர்களுடைய பரிமாணங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தால்தான் அவர்கள் வெளிப்படுத்துகிற சத்தியங்களை உள்வாங்குவோம். ஈஸ்வரனுடைய பரிமாணங்களை புரிந்து கொண்டு அவரை ஒரு அன்பு செலுத்துகின்ற அளவிற்கு உயர்ந்த நிலைக்கு, பக்திக்கு மலர்ந்த தேவிக்கு மட்டும்தான் இந்த ஞானத்தின் அறிவியலையே வெளிப்படுத்த முடியும். வேற யாருக்கும் சொல்லியிருந்தா கட்டாயமா புரிஞ்சிருக்காது. அதனால்தான் மற்றவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது சத்தியம் இந்த அளவுக்கு ஆழமாக உரைக்கப்படவில்லை. ஈஸ்வரன் முருகனுக்கு உபதேசிச்சிருக்காரு, சனகாதி ரிஷிகளுக்கு உபதேசிச்சிருக்காரு, பதஞ்சலிக்கு உபதேசிச்சிருக்காரு, விஷ்ணுவுக்கு உபதேசிச்சிருக்காரு, நந்திக்கு உபதேசிச்சிருக்காரு. ஆனா சிவசூத்திரத்தை போல சத்தியம் முழுமையாக வேறு எந்த நூலிலும் வெளிப்படுத்தப்படவில்லை. காரணம் என்னன்னா, அந்த ஞானத்தின் அறிவியலை உள்வாங்கிறதுக்கு கூட ஒரு அளவிற்கு பக்தி உணர்விற்குள் மலர்ந்தவர்களால் மட்டும்தான் முடியும். அன்னை பக்தி உணர்வின் உச்சத்தில் இருந்ததனால்தான் ஞானத்தின் அறிவியல் அவளுக்கு சொல்லப்பட்டது. அதனால் பக்திக்குத்தான் ஞானம் சொல்லப்பட இயலும், ஞானத்திற்குத்தான் பக்தி அளிக்கப்பட இயலும்.